என்னாச்சுப்பா? ஒன்றும் இல்லைம்மா, படி, நீ படி. என்னதான் நம்ம பிள்ளைங்க திறமசாலியா இருந்தாலும் இந்த தேவையில்லாத நுழைவுத் தேர்வு தான் நம்ம பிள்ளைங்களோட தலையெழுத்தை நிர்ணயிக்கும் நினைக்கும் போது வேதனையாகும், பயமாகவும் இருக்கு. மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த பதட்டம் இனியும் நம்மை தொடர வேண்டுமா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் செல்லும் இடம் எல்லாம் அதிமுக அலை வீசுகிறது. தமிழ்நாடு, புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய இந்த கருத்தை மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கண்டெஸ்ட் பண்ணுற எல்லாமே சொல்கிற விஷயம் தான், நாங்கள் தான் ஜெயிப்போன்னு. பட் அதிமுக இந்த டைம் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்காது. எடப்பாடி ஜெயலலிதா இல்லை, எம்ஜிஆர் இல்லை, அதனால் அதுவும் கூட இருந்த ஓபிஎஸ் போயிட்டார், தினகரன்லாம் போயாச்சு, அதனால் கஷ்டம்தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக தான் வரும். வாய்ப்பு இல்லைம்மா. இல்லை, அவங்க 4 கட்சியாக பிரிஞ்சு கிடக்கிறாங்கல்ல, அதனால் கிடைக்கிறது வாய்ப்பு கம்மி. அது 4 பகுதியாக பிரிஞ்சிருக்காங்கல்ல. ஓபிஎஸ் ஒரு குரூப்பு, இன்றைக்கி இவங்க அம்மா சின்னம்மாட்ட ஒரு குரூப் இருக்காங்க, இப்போ இவங்க ஒரு குரூப் இருக்காங்க. இவங்க குரூப்லேயே பல பிரிவுகள் இருக்குது. அதனால் திமுக தான் வரும், நிச்சயமாக டிஎம்கே தான் வரும். அவங்க செஞ்சுருக்கிற நன்மைகள் நான் எதாவது சொல்கிறது, டிஎம்கே தான் வரும். இல்லைம்மா, பிரிஞ்சு போச்சுல்ல, எல்லாம் ஒத்துமையாக இருந்திருந்தாங்கன்னா ஒரு வாய்ப்பு, ஒரு 5-10 தொகுதி ஜெயிச்சிருக்கலாம். இப்போ பிரிஞ்சு போனாலும் டிஎம்கே தான் 40க்கு. இவங்க டிஎம்கே தான் நல்லா பண்ணியிருக்காங்களே, எல்லாம் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் சரியாக செய்யலை. இங்கே இப்போ மழை பெஞ்சதுக்கெலாம் வரல, பிகாஸ் அவங்க தான். எல்லா கட்சிக்காரும் சொல்ல வேண்டியது தான், எல்லோரும் சொல்கிறது தானம்மா. இருந்தாலும் அவங்க ஓபிஎஸ் பாதி பிரிச்சுட்டார்ல, கொஞ்சம் தினகரன் பாதி கொஞ்சம் பிரிச்சுட்டாரு. 100%ல் ஒரு 20% போனால் கூட கஷ்டம் தானே. அவருடைய உழைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் வெற்றி வாய்ப்பு தர முடியும். ஏன்னா அவர் ஒரு பிஜேபியோட டைப்பில் ஆகிட்டார். பிஜேபியில் டைப் ஆகும்போது அவருடைய வெற்றி வாய்ப்பு குறைவாக தான் இருக்குங்க. அவர் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாதுங்க. இன்றைக்கி எல்லாமே விழிப்புணர்வாக இருக்காங்க, மக்கள் விழிப்புணர்வாக இருக்கிறாங்க. அவர் ரகசிய கூட்டணி இருக்குது, அது 100% இல்லை, 500% உண்மை. ரகசிய கூட்டணியோடு தான் இருக்கார். அவர் சொல்லிக்கலாம். இப்போல்லாம் மக்கள் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்காங்க. யாரை தேர்ந்தெடுக்கலான்றது மக்கள் இந்திய ஜனநாயக நாட்டில் எல்லாமே இன்றைக்கி முடிவு பண்ணிட்டாங்க. நான் 10 ஆண்டுக்கு அடுத்து நான் வருவேன், 10 ஆண்டுக்கு அடுத்து நான் 5வது முதல்வர், 6வது முதல்வர், பிரதமர்ன்றதெல்லாம் அதெல்லாம் சாத்தியப்படாது இந்திய திருநாட்டுக்கு அடுத்து. இல்லை, ஏன்னா ஏடிஎம்கே இப்போது கட்சி ஸ்ட்ராங்காக இல்லை, கூட்டணி தான் அது. இதுதான் டிஎம்கே கூட்டணி இருக்குது, ஆனால் அவ்வளோ இல்லை. இருந்தாலும் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இது தேவையில்லாத கூட்டணிலாம் சேருது, புரியுதுங்களா? அது எதுக்காக சேருதுன்னு ஜனங்களுக்கு தெரியும். பட்டு தேவையில்லாத இப்போ தான் தேமுதிகலாம் போய் சேர்ந்துச்சு அதில், ஏடிஎம்கேல. அதுதான் அது மாதிரி சேரும்போது என்னென்னா ஏடிஎம்கே வாய்ப்பு இல்லை, கம்மி தான். எதுக்குன்னா அவங்க பார்ட்டி ஸ்ட்ராங் கிடையாது, ஸ்ட்ராங்கான லீடர் கிடையாது. எடப்பாடி பழனிசாமிலாம் ஆல்ரெடி இருந்தவர் தான், அவர் செஞ்சதெல்லாம் ஜனங்க பார்த்தாங்க, என்ன பண்ணார் எது பண்ணாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு வராது, டிஎம்கே தான் 100% வரும், புரியுதுங்களா? ஏடிஎம்கே கூட்டணி சரியில்லை, டிஎம்கே தான் வரும் 100%. உண்மை இல்லை. ஏன் அப்படின்னா 10 வருஷமாக ஆண்டாங்க, 10 வருஷமாக அவங்க என்னென்ன செயல்பாடு எல்லாம் பார்த்துருச்சு. ஏன்னா இவர் நடுவில் தான் 4 வருஷமாக ஆண்டார் எடப்பாடின்றது தனி. ஆனால் அதுக்கு முன்னாடி 10 வருஷமாக அதிமுக அதே கொள்கை எடுத்து தான் அவர் வளர்ந்து வந்தார். அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒற்றுமை கிடையாது இல்லையா, எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தானே. எல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா ஓகே. முதல் மாதிரி இல்லையே, இப்போ பிரிஞ்சுட்டாங்க, அதுவே பெரிய தலைவலி. இவங்க வேலை செய்ய மாட்டாங்க ஒன்று. இப்போ மேலிட்டு கூட்டணி பிரிஞ்சுட்டாங்க, அதனால் அதுவும் பாதிப்பு தான். ஆக மொத்தமாக அவங்களுக்கு -பாயிண்ட்டு ஒரு 50. அதாவது ஒரு டவுட்டு தான், என்னை பொறுத்த டவுட்டு. அதாவது இவங்க 2 பேர் ஒன்றா, 3 பேர் ஒன்றா இருந்தால் கண்டிப்பாக 40க்கு வரும். சசிகலாவும் பன்னீர்செல்வமும் எடப்பாடி ஒன்றா சேர்ந்தால் கண்டிப்பாக 40 தொகுதி கிடைப்பாங்க. இல்லை, வாய்ப்பு இல்லை. அதாவது அவங்களுக்கு அந்த ரெட்டை சின்னம் இல்லை, அதுதான் போதுங்களா. அது அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை, அந்த 3 பேர் 2 பேர் ஒன்றா சேரல இல்லையா, அந்த ஓட்டு அவங்க பிரிஞ்சிடுறாங்கல்ல, பிரிச்சதுனால வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போது எடப்பாடி 40 தொகுதி வரும்னு சொல்கிறாருங்களா? 40 வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாரு, சொல்ல முடியாது.
ஏன்னா வந்து மோடி எதிர்ப்பு இருக்குது தமிழ்நாட்டில். மோடியை வந்து பரவலாக வந்து ஜிஎஸ்டி இது மாதிரி விலைவாசி உயர்வு அது மாதிரி பல்வேறு இந்த மத்திய அரசு சார்பில் வந்து மக்களுக்கு எதுவும் நல்லது பண்ணலை. அதனால் மோடிக்கு வாய்ப்பு கம்மி. திமுகவும் அதிமுகவும் ஒரு பாதி வரும். 20 தொகுதி வரும், வாய்ப்பு இருக்குது. நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, இவங்களுக்கு அவங்களுக்கு சொல்கிறது கிடையாது. இப்போ இருக்குது ஸ்டாலினுடைய இது இருக்குது. அவங்களும் டப்பாகிறாங்க, இவங்களும் டப்பாகிறாங்க. அதில் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் வரணும். இல்லை அவங்க சொல்லிக்கலாம், பட் இல்லை, ஒருவேளை இன்னும் கஷ்டப்பட்டா ஒரு 26 எலெக்ஷனில் ஒருவேளை வரலாம். இந்த எம்பி தேர்தலில் வாய்ப்பே இல்லை. ஆமாம் இப்போது எதிர்கட்சிங்களே பிரிஞ்சிருக்குன்னு ஆளுங்கட்சிக்கு அட்வான்டேஜ் தானே. அவங்க ஒரு 30% எடுத்தாலே போகிறோம் திமுக, இவங்க 20-25 எடுத்தாலும் வேஸ்ட்டு தான். பிரித்ததுனால தான், வேறு ஒன்றும் இல்லை. இருக்குது, அவங்க என்ன வெறும் மைனாரிட்டி ஓட்டை நம்பி சொல்லியிருக்காங்க. மைனாரிட்டி திமுக தான் போடுவாங்க, அவங்கள விட்டு வர மாட்டாங்க. அது ஒரு ரகசியமாக இருக்கோ இல்லையோ, பட் நம்ப மாட்டாங்க. மைனாரிட்டிஸ் வந்து எடப்பாடியை நம்ப மாட்டாங்க இப்போதைக்கு. 26 சொல்ல முடியாது. வாய்ப்பில்லை. அது சில காரணம் தெரியல எனக்கு, ஆனால் வாய்ப்பு அப்படி இல்லை. கூட்டணி அவங்க நிறைய இருக்குது, கூட்டணி கம்மியாக இருக்குது, அது ஒரு காரணம் இருக்குது. 40 வருவாங்க அவங்களும், 40 வர மாட்டாங்க. ஏடிஎம்கே கூட்டணி வலுவாக இல்லைன்னா ஃபஸ்ட்டு லீடரே சரியில்லையே. லீடர் வந்து ஸ்ட்ராங் கிடையாது. லீடர் வந்து சில விஷயங்கள்லாம் ஜனங்களுக்கு தெரியும், அவர் என்ன பண்ணுறாரு இது பண்ணுறாருன்னு. அதுலேயே வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. பன்னீர்செல்வம் ஒருத்தர், இவர் ஒருத்தர், அப்புறம் அங்கே வந்து சசிகலா ஒன்று. இந்த மாதிரி வந்து ஏடிஎம்கே மேலே நம்பிக்கை கிடையாது ஜனங்களுக்கு. இப்போது தமிழக முதலமைச்சர்னா ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கணும், சிங்கிள் மேன் ஆர்மி மாதிரி. யாராவது ஒருத்தர் இருக்கலாம் அசிஸ்டண்ட்டு. இது அப்படியே கிடையாது. எல்லாம் ஒரு நிறைய கூட்டணி நிறைய இருக்குது ஏடிஎம்கே. ஜனங்க யாரை நம்பி ஓட்டு போடுவாங்க? இப்போது டிஎம்கேன்னா ஸ்டாலின் இருக்கார் அப்படின்னா, அதுக்கு அடுத்தது மூத்த தலைவர்கள்னா அவங்க பையன், அப்படி போகுமே தவிர நம்பிக்கை இருக்காது ஜனங்களுக்கு. அதனால் வராது, சான்ஸ் இல்லை. அவர் சொல்கிறது வந்து அத்தனையும் நடக்காது, ஒரு 10% நடக்கும். மீதி வந்து எல்லாருமே ஈவனாக 10% தான் வரும். அதிமுக, திமுக, காங்கிரஸ் எல்லாரும் சார் ஒருத்தர் வந்து ஃபுல்லாக வரமாட்டாங்க. சொல்லலாம், அரசியல்வாதி எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க, நடக்காது. சொல்லலாம் ஒரு 10 தான், ஆள் ஒரு 10% கஷ்டம்தான். ஏன்னா அவர் பிஜேபி டைப்பில் இருக்கார். மக்கள் வந்து எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறாங்க, அது அவங்க சரியாக பயன்படுத்துறதில்ல. இதுதான் இந்திய நாட்டில் உண்மை. நம்ம நாடு வளர வந்து தலைவர்களையும் கண்காணிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. எந்த வாய்ப்பும் இல்லை அதிமுகவுக்கும். ஏன்னா 10 ஆண்டுகளாக அவங்களும் ஆட்சி புரிஞ்சாங்க, இப்போ திமுகவும் ஆட்சி புரிஞ்சிருக்கிறாங்க. நிச்சயமாக இவங்க 2 கட்சிகளும் வாய்ப்பு இல்லைன்றது இப்போ கொஞ்சம் தெரிய வரும். அடுத்து 2026 சட்டமன்ற தேர்தலில் 100% தெரிய வரும். உண்மையான அரசியல் உருவாகும். உங்களை மாதிரி இளைஞர்களால் இது நடக்கும். தேங்க்யூ சார். நன்றி. டைலாக் அவர் சொல்லியிருக்காரு, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அவரும் பேசலாம், அரசியல் யார் வேணாலும் பேசலாம், தலைவர் அவர் பேசுகிறாரு, அது ஒன்றும் தப்பு இல்லை. மோடியோட அலை இதோட முடியுது. இந்திய திருநாட்டில் வந்து 10 ஆண்டுக்கு மேலே யாரும் வந்து ஆட்சி ஆள முடியாது, அது ஒரு சூட்சமம். இதுமேல்ட்டு மோடி ஆழ்வார், இவர் வருவார், அவர் வாரோன்னா நடக்காது. ஏன்னா 1400 சட்டங்களை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கார் மோடி அவர்கள். இந்திய நாட்டு மக்கள் வந்து வாழ்வாதாரத்தை இழந்துட்டு இருக்காங்க நிறைய பேர். அதுக்கு அடுத்து அவர் வருவான்ன்றது வாய்ப்பில்லை.